தனுஷோட ஆக்டிங் எப்போதும் போல மாஸாக இருக்குது. எல்லாரோட ஆக்டிங் நிறைய கேஸ்ட். போர் தொழில் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டிவாக இருக்குதோ அதே மாதிரி இந்த படம் அஜித் இருக்காருல, அவர் மங்காபே படத்தில் அப்படி கொள்ளடிப்பார். அதனால தலைவர் எல்லா பேங்கையும் கொள்ளடிப்பார். ஃபேமஸ் கொஞ்சம் ஒரு நல்ல மேஜர் ஆக்டிங் பார்த்து தனுஷ் ஆக்டிங் நல்லாச்சு, பிஜிஎம் நல்லாச்சு, நல்லா சோசியல் மெசேஜ் இருக்குது படத்தில், ஒரு நல்ல சோசியல் மெசேஜ். மற்றபடி நல்லாயிருக்கு. இட்லி கடை பார்ட் 2 மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். நிறைய சோசியல் சர்வீஸ் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. போர் தொழில் மாதிரி இருக்கா இல்லை அது புரியல? போர் தொழில் டேரக்டர் அதே மாதிரி டேரக்டர் எப்படி ஓகே இருக்கலாம், பார்க்கலாம். எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நல்லா இருக்கு, நல்ல படம். இட்லி கடை பார்ட் 2 மாதிரி இருக்கு, பார்க்கலாம். தனுஷோட ஆக்டிங் எப்படி இருக்கு? தனுஷோட ஆக்டிங் எப்போதும் போல மாஸாக இருக்குது. எல்லாரோட ஆக்டிங் நிறைய கேஸ்டிங் புதுசாக இல்லை. இந்த படத்தில் நிறைய மெயின் ரோல் லீட் ரோலுக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஹீரோயினை விட நிறைய ஆர்டிஸ்ட்க்கு நிறைய வேலை இருக்குது. பட் பார்க்கலாம், ஒரு டைம் தேர்வுக்கு வந்து பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். அவர் இந்த 2.5 years படம் அந்தளவுக்கு விறுவிறுப்பாக போகுது. எல்லாரும் ஆக்டிங்கும் போர் தொழில் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டிவாக இருக்குதோ அதே மாதிரி இந்த படம் துணி மாதிரி படத்துலாம் பேங்க் வச்சு ஒரு மாதிரி காமிச்சாங்க. அதெல்லாம் வந்து நல்லா பேசணும். தனுஷோட கேரக்டர் எப்படி? தனுஷ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பீக் பர்ஃபார்மன்ஸ் தான். வேறு யாருமே தனுஷ் மாதிரி பண்ணவே முடியாது. நீங்கள் போர் தொழில் எதிர்பார்த்தீங்கன்னா படம் அந்தளவுக்கு இருக்காது. ஓகே ஸ்பீட் தான். ஃபஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இன்டர்வல் மட்டும் தான் நல்லா தான் கதை இருப்பா ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இன்டர்வல் கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். சைடாக கொஞ்சம் லேக் அடிக்கணும் இருக்குது. ஃபேமஸ் கொஞ்சம் ஒரு நல்ல மேஜர் ஆக்டிங் பார்த்து தனுஷ் ஆக்டிங் நல்லாச்சு, பிஜிஎம் நல்லாச்சு. அமிதாப் பச்சன் எதுக்கு வந்தானே தெரில, நல்லா தான். ஓகே படம் மொத்தத்தில் ஓகே, ஒன் டே பார்க்கலாம். 3/5 நல்ல படம். படம் நல்லா கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. தனுஷ் கேரக்டர்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி இருந்துச்சு. இப்படி ஓகே ஒன் டைம் கண்டிப்பாக அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. தனுஷோட கேரக்டர் எப்படி இருக்கு? நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் படம். விவசாயத்தையும் பேங்க் அதன் மூலயமா எவ்வளோ லாபம் சம்பாதிக்காங்கிறதையும் பேசிக்குவோம். நல்லா இருக்கு. தனுஷ் கேரக்டர் எப்படி இருக்கு? புரியல? இல்லை தனுஷோட அவர் கேரக்டர் எப்படி இருக்கு? தனுஷோட இதுக்கு முன்னாடி வந்த படத்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மூவி லவர்ஸ் பார்க்கலாம். தனுஷ் ஃபேன்ஸ், கமர்ஷியல் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கறது. ஆனால் மூவி லவர்ஸ் தான் கண்டிப்பாக நல்லா இருக்கு. என்ன மெசேஜ் இருக்கு படத்தில் உள்ள மெசேஜ் என்ன? படம் எப்படி இருக்கு? தனுஷ் கேரக்டரில் எப்படி இருக்கு? என்ன மெசேஜ் இருக்கு படத்தில்? என்ன மெசேஜ் இருக்கு? அஜித் இருக்காருல, அவர் மங்காபே படத்தில் அப்படி கொள்ளடிப்பார். அதனால தலைவர் எல்லா பேங்கையும் கொள்ளடிப்பார். படம் நல்லா இருக்கும். ஆமாண்ணா, அதில் ஒரு பேங்க் கொள்ளடிப்பார், இதில் எல்லா பேங்கும் கொள்ளடிப்பார். தியேட்டரில் பார்க்குறாங்க. நல்லா இருக்கு. தனுஷோட கேரக்டர்லாம் எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருந்துச்சு.
நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸ் நிறைய இருக்குது, எது ரிவீல் பண்ணுறது நல்லாயிருக்கும். படம் என்ன பட்ஜெட்டில் இருக்கு? இல்லை அவர் ஒரு மெசேஜ் என்ன கொடுக்காரு? கேட்கல. இல்லை என்ன பட்ஜெட்டில் வர்றீங்க இந்த படம்? மெசேஜ் நம்ம பேங்க்கில் வாங்குற லோனு அது ரிலேட்டடாக தான் மேஜராக ரோல் பண்ணிட்டு போனோம். மற்றபடி நிறைய சஸ்பென்ஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்டிங்காக பயங்கரமாக எல்லோரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க.